ஜெய் சாய்ராம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பதிவில் அபிஜித் நட்சத்திரத்தை பற்றி ஷேர் பண்ண போகிறேன். அபிஜித் நட்சத்திரம் எப்போ வருது, நாம் எப்படி நம்மளோட பிரார்த்தனையை வைக்கலாம், அதுக்கான நேரம் என்ன, அபிஜித் நட்சத்திரம்னா என்ன, இது எல்லாத்தையும் இந்த பதிவில் ஷேர் பண்ணுறேன். நிச்சயமாக பார்த்தீங்கன்னா இந்த அபிஜித் நட்சத்திர வழிபாட்டு நேரத்தை கண்டிப்பாக நீங்கள் தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறும். உங்களுடைய வாழ்க்கையிலேயே ஒரு மாற்றம் ஏற்படும். நீங்கள் முழு நம்பிக்கையோடு செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு கை மேலே பலன் கொடுக்கும். இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். கண்டிப்பாக பயனுள்ள பதிவாக உங்களுக்கு இருக்கும். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதுவரைக்கும் எனக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. சாதாரணமாகவே மாதந்தோறும் ஒரு முறை இல்லைனா 2 தடவை இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் அப்படிங்கிறது வரும். அந்த வகையில் இந்த தை மாதத்தின் அபிஜித் நட்சத்திர நேரம் எப்போ வருது அப்படின்னா 29/1/2025 தை அமாவாசை அன்னைக்கு வருது. இந்த அபிஜித் நட்சத்திரம் நேரத்தில் நாம் இறைவன்கிட்ட என்ன பிரார்த்தனை வச்சாலும் அது அப்படியே கூடிய விரைவில் நடக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. 28வது நட்சத்திரமாக இருக்கும் இந்த சக்தி வாய்ந்த அபிஜித் நட்சத்திரத்தை மனிதர்களிடம் கொடுத்தால் அவங்க தவறாக பயன்படுத்திக்குவாங்க அப்படின்றதுக்காக கிருஷ்ண பரமாத்மா இந்த நட்சத்திரத்தை தன்னுடைய மயில் இறகுல ஒளிச்சு வச்சதாக நம்முடைய சாஸ்திர இருக்கிற புராண கதைகள் சொல்லுது. உத்திராடம் அப்புறம் திருவோணம் நட்சத்திரத்துக்கு இடைப்பட்ட 20 நிமிட காலத்தை தான் அபிஜித் நட்சத்திரம் அப்படின்னு நாம சொல்றோம். அபிஜித் முகூர்த்தம் அப்படிங்கிறது வேற, அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது வேற. அபிஜித் முகூர்த்தம் அப்படிங்கிறது தினமும் மதியம் 11:45 முதல் 12:15 வரைக்கும் இருக்கக்கூடிய காலத்தை தான் அபிஜித் முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்வாங்க. தினந்தோறும் இந்த நேரத்தில் நம்முடைய வேண்டுதலை பிரபஞ்சத்துக்கிட்ட சொன்னாலும் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். இருந்தாலும் அதை விட சக்தி வாய்ந்தது தான் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம். சரி, இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் வரும் இந்த தை அமாவாசை அன்னைக்கு எந்த குறிப்பிட்ட 20 நிமிஷத்துல வருது, அந்த நேரத்துல எப்படி நாம இறைவன் கிட்ட பிரார்த்தனையை வைக்கணும், அந்த பதிவு நாம் இதில் தெரிஞ்சுக்கலாம். ஜனவரி 29 புதன்கிழமை காலையில் 8 மணியிலிருந்து 8:35 மணி வரைக்கும் இருக்கு. இந்த நேரத்தில் பூஜை அறையில் நீங்கள் விளக்கேற்றி கிருஷ்ண பரமாத்மாவை மனசார நினச்சி உங்களுடைய பிரார்த்தனையை இந்த பிரபஞ்சத்திடம் நீங்கள் சொல்லணும். முதல் முறை அபிஜித் நட்சத்திர நேரத்தில் என்ன பிரார்த்தனையை நீங்கள் செய்கிறீங்களோ அந்த பிரார்த்தனை நிறைவேறும் வரைக்கும் அடுத்தடுத்த மாதம் வரக்கூடிய அந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் ஒரே ஒரு பிரார்த்தனையாக தான் நாம் வைக்கணும். மாற்றி மாற்றி பிரார்த்தனை செய்யும்போது வேண்டுதலுக்கான பலன் கூடிய விரைவில் நமக்கு கிடைக்காது. பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சிருக்கும் விளக்குக்கு முன்னாடி உங்களுடைய வேண்டுதலை நீங்கள் வைக்கணும். நல்ல வேலை கிடைக்கணும், நோய் நொடி தீரணும், பிள்ளைங்க நல்லா படிக்கணும், கடன் தீரணும், இப்படி என்ன வேண்டுதல் வச்ச சரி, நீங்க என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ அது சம்பந்தப்பட்ட மந்திரங்களை சொல்லி உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்களை சொல்லி வழிபாடு செய்யலாம். நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னா ஆஞ்சநேயரோட மந்திரம், கடன் சுமை குறையணும் அப்படின்னா மகாலட்சுமி தாயாரோட மந்திரம், பணம் வரவு அதிகரிக்கணும் அப்படின்னா குபேரரோட மந்திரம், இப்படி உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்கள் இது எல்லாமே நீங்கள் சொல்லி இறைவன்கிட்ட பிரார்த்தனை வைக்கலாம். இல்லை உங்களுடைய குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு ஸ்லோகத்தையும் மந்திரத்தையும் சொல்லி நீங்கள் வழிபாடு செய்யலாம். மொத்தத்தில் இந்த 20 நிமிடங்களும் உங்களுடைய மனது ஒருநிலைப்படுத்தி இந்த 20 நிமிஷத்தில் இந்த பிரபஞ்சத்திட்ட நம்பிக்கையோட உங்கள் பிரார்த்தனையை சொல்லணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் நம்பிக்கை 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 தான். இப்போ நம்பிக்கை இல்லாமல் நம்ம என்ன செஞ்சாலும் அது நிச்சயமாக பலன் கொடுக்காது. நம்பிக்கையோட இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தை பயன்படுத்திக்கோங்க.
நிச்சயமாக உங்களுக்கு நல்லதே நடக்கும். அமாவாசை திதியோட சேர்ந்து வர்றதுனால இந்த நேரத்தில் குலதெய்வத்துக்கும் அதிக சக்தி இருக்குது. குலதெய்வத்துக்கும் நீங்கள் நன்றி சொல்லுங்கள், முன்னோர்களுக்கும் நிச்சயமாக நன்றி சொல்லுங்கள். இதன் மூலமாக நமக்கு நிறைய நல்ல பலன்கள் கிடைக்கும். அதனால இந்த நேரத்தை நீங்கள் தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. நிச்சயமாக உங்கள் பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் அது கண்டிப்பாக நடக்கும். கிருஷ்ண பரமாத்மா அதை உங்களுக்கு நடத்தி கொடுப்பாரு. நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா என்கிட்ட கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நான் பதில் கொடுக்குறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் ஆன்மீக பதிவுகள் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.